இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு மிகுந்த தஸ்பீகை தான் பார்க்குறோம். 7000 முறை நம்ம தஸ்பீகு செய்வதை விட நன்மை தரக்கூடியதாக இது இருக்குது. நினச்சி பாருங்க, ஒரு நாளைக்கு உங்களால் 7000 தடவை தஸ்பீகு செய்ய முடியுமா? கிடையாது. ஆனால் 7000 தடவை தஸ்பீகு செய்வதை விட சிறந்ததான வார்த்தைகள் தான் இது. இதை ஓதுவதனால நம்மளுடைய நிலைமையே மாறுகிறது, நம்மளுடைய நசீபே சரியாக்கப்படுகிறது. அவ்வளோ சிறப்புக்குரிய வார்த்தைகளை கொண்டது தான் இது எல்லாமே. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லா இலாஹா இல்லல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒற்றை களிமாவில் அமைந்திருக்கு. எல்லாமே அந்த ஒரு களிமாவுடைய சிஃபத்தை இன்னும் அதிகப்படுத்தி சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போ நீங்கள் லைஃப்பில் எடுத்துக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் இதுவரையும் எத்தனை தடவை லா இலாஹா இல்லல்லா ஓதிருப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம எண்ணிக்கையில் சொல்ல முடியாது, இருந்தாலும் என்ன ஓதிருப்போம்? நம்ம தினமும் 100 முறை ஓதுறவங்களா இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல. நம்ம தினமும் 100 முறை லா இலாஹா இல்லல்லா கூட ஓதலைன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம களிமாவை கம்மியாக தான் ஓதிருப்போம். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையே பார்த்திங்கன்னா இந்த களிமா சொல்கிறதுல தான் ஆரம்பிக்குது. எல்லா நபிமார்களும் இதை தான் ஓதிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த களிமாவை ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்வளோ தடவை சொல்லணுமோ அது அத்தனையும் இதை ஒரு தடவை ஓதுறதுலேயே நம்ம சொல்லப்படுகிறது. பாருங்கள், இதனுடைய அர்த்தம் நான் சொல்கிறேன் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன் இது இவ்வளோ சிறப்புன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் காமிச்சிருக்கிறத அரபியில் இருக்கிறத அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது தமிழில் வரும், அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வச்சு ஓதிக்கோங்க. இதை ஒரு தடவை ஓதுனா போதும். ஒரு தடவை ஓதிட்டு உங்கள் துவாவை கேளுங்க, உங்களுடைய நிலைமை மாறும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் அர்த்தம். லா இலாஹா இல்லல்லாஹு அதத ரிலாஹு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது வணக்கத்துக்குரிய அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவனுடைய பொருத்தத்தின் அளவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அல்லாஹ் இடத்துல நான் இந்த களிமாவை எத்தனை தடவை சொன்னால் அல்லாஹ் திருப்திப்படுவானோ அத்தனை தடவை சொல்கிறேன் அப்படிங்கிறோம். அப்போ அல்லாஹ் ஒரு அடியான் இந்த களிமாவை வாழ்க்கையில் 1,00,000 தடவை சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தாவோ, இல்லை ஒரு மனிதன் வாழ்க்கையில் 1,00,00,000 தடவை சொல்லணும்னு அல்லாஹ் எதிர்பார்த்துருந்தாவோ அத்தனை தடவை நான் சொன்ன நன்மை எனக்கு கொடுன்னு நம்ம கேட்குறோம். அப்போ இதற்கு ஈடாக நம்ம ஏதாவது ஓத முடியுமா? சுபஹானல்லாஹ். அதனால தான் நம்ம இதை அவ்வளோ சிறப்பாக சொல்கிறோம். அடுத்தது லா இலாஹா இல்லல்லாஹு ஜீனத்த அர்ஷிஹி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அர்ஷுடைய கனமளவு நான் இந்த களிமாவை சொல்கிறேன்னு அர்த்தம். அர்ஷு எவ்வளோ கனமாக இருக்கும், அல்லாஹுடைய அர்ஷெல்லாம் எவ்வளோ கனமாக இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. மலக்குகளெல்லாம் சுமந்துட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த களிமாவை சொல்கிறோம் அப்படிங்கிறோம். அடுத்தது பாருங்க, லா இலாஹா இல்லல்லாஹு அதத ஹல்கி. ஹல்கிஹினா என்னென்னா படைக்கிறதுன்னு அர்த்தம். அல்லாஹ் என்ன படைச்சிருக்கான் இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தான் இந்த உலகத்தையே படைச்சிருக்கான். வானத்தை படைச்சிருக்கான், பூமியை படைச்சிருக்கான், மனிதனை படைச்சிருக்கான், விலங்கை படைச்சிருக்கான், நீருக்குள்ளே இருக்கிறத படைச்சிருக்கான், மலைக்கு மேலே இருக்கிறத படைச்சிருக்கான், வானத்துக்கு மேலே இருக்கிறத படைச்சிருக்கான். சுபஹானல்லாஹ். நமக்கு தெரிஞ்ச எல்லாமே அல்லாஹுடைய படைப்பு. அந்த படைப்புகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு நான் லா இலாஹா இல்லல்லான்னு சொல்லிட்டு இந்த களிமாவை ஓதுன நன்மை எனக்கு கூடிய அல்லான்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அப்போ அந்த அளவுக்கு ஓதுறோம். அடுத்தது லா இலாஹா இல்லல்லாஹு மில் அ சமாவாத்திஹி அப்படின்னா, எப்போ முதல்ல நம்ம என்ன கேட்டோம்னா படைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது நம்ம குறிப்பிட்ட என்ன சொல்லணும்னா வானத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக கேட்குறோம். அதாவது வானம் நிரம்பன்னு அர்த்தம். வானம் எவ்வளோ சூடு இருக்குது, நம்ம இங்கிருந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வானம் எங்கே இருக்குன்னே தெரியாது. கண்ணு கெட்டின தூரம் வரையும் போயிட்டே இருக்கும். நீங்கள் ஃப்ளைட்டில் போனீங்கன்னா அங்கிருந்து பார்த்தா வானம் எங்கேயோ போகும். அப்போ வானத்தை நம்ம தொடவும் முடியாது. அதே நேரத்தில் அது எவ்வளோ அகலமாக இருக்குன்னு நம்ம யோசிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு நான் லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சுபஹானல்லாஹ். அடுத்தது பாருங்கள், லா இலாஹா இல்லல்லாஹு மில் அ அர்லிஹி. எப்படி நம்ம வானத்தை சொன்னோமோ அதே மாதிரி மில் அ அர்லிஹினா பூமியை சொல்கிறோம். பூமியை பற்றி சொல்லும் போது பூமியுடைய கனமளவுக்குலாம் நம்ம யோசிச்சு பாருங்கள், நம்மளால் சொல்ல முடியுமா? பூமி முழுக்க பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது. பூமி ஃபுல்லாக நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய களிமாவை ஓதி நிரப்புனா எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ தடவை நம்ம ஓதுற நன்மையை கேட்குறோம். அப்போ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே ஓத முடியாது. அடுத்தது லா இலாஹா இல்லல்லாஹு மில் அ மா பைனஹுமா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஃபஸ்ட்டு வானோண்டோம், பூமிண்டோம், படைப்புகள்டோம். இப்போ வானத்துக்கு பூமிக்கு நடுவில் அப்படிங்கிறோம். இப்போ நாம் இருக்கிற இடம் பூமி, மேலே இருக்கிறது வானம். மேலே வானம் எங்கே இருக்குன்னே நமக்கே தெரியாது. இப்போ இந்த வானத்துக்கு பூமிக்கு நடுவில் கேப் எவ்வளோ இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அது போயிட்டே இருக்கும். எவ்வளவோ விஞ்ஞானிகளால் கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்போ அந்த கேப்பில் இருக்கக்கூடிய அந்த காலி இடங்கள் எல்லாமே நிரம்புற அளவுக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் ஓதுறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சுபஹானல்லாஹ். கடைசியாக லா இலாஹா இல்லல்லாஹு மிஸ்லதாலிக்க மஹூ அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எப்படி இந்த அளவுக்குலாம் நான் லா இலாஹா இல்லல்லாஹ் ஓதுறனோ அதே மாதிரி அவன் போன்ற அளவுக்கு நான் ஓதுறேன் அப்படிங்கிறோம். அவன் போன்ற அளவுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். ஒரு வேலை செய்கிறீங்க, ஒரு சம்பளம் கொடுக்குறேன்னா எப்படி நான் அந்த சம்பளத்தை கொடுப்பேன்னா உங்களுடைய தகுதிக்கு நான் கொடுப்பேன். அதே மாதிரி வேற ஒருத்தவங்கள்ட்ட நான் ஒரு வேலை வாங்குறேன்னா அவங்க செஞ்ச வேலைக்கும் அவங்களுடைய தகுதிக்கு நான் சம்பளத்தை கொடுப்பேன். அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது கூட, ஒரு விஷயத்தை செய்யும் போது கூட அவங்க தகுதிக்கு நம்ம செய்வோம் இல்லை. அப்போ அல்லாஹ் இடத்துல லா இலாஹா இல்லல்லாஹ் ஓதும் போது அவன் தகுதிக்கு அவன் அளவுக்கு, அல்லாஹுடைய அளவில் நம்ம யோசிக்கவே முடியாது. வானம் பூமியே நமக்கு தெரியாதாமா. அப்போ அல்லாஹுடைய அளவு, அல்லாஹுடைய தகுதி,
சுபஹானல்லாஹ், யோசிக்க முடியாத அளவு இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம ஓதுறோம்னு நம்ம சொல்கிறோம். அல்லாஹ்வே போதுமானவன். இப்படி வந்து ஒரு தடவை ஓதிட்டு நீங்கள் துவா செய்து பாருங்கள், எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அல்லாஹ் சிறந்ததை தருவான். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக பார்த்து வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.